ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. முருகப்பெருமானின் பெயர் அருளால் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல்மாறல், திருப்புகழ் இவைகளை பாராயணம் பண்ணிட்டு வர்றோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது? இந்த பாடல்களை எல்லாம் நாம் பாராயணம் செய்தாலே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, நம்ம வாழ்வு அற்புதமாக அமையப் போகிறது, முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது என்கிற அர்த்தம்ங்க. அருணகிரிநாதர் அனுகிரகம் பெற்ற பின்பு, முருகப்பெருமானின் அனுகிரகம் பெற்ற பின்பு எழுதியது கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதியை ஒருவர் தொடர்ந்து ஒரு 4 வரியவாவது தினமும் பாராயணம் செய்து வருகிறாரோ அவருக்கு நிச்சயமாக கந்தனின் அனுகிரகம் கிடைக்கும், முருகப்பெருமானின் அனுகிரகம் கிடைக்குங்க. சக்தியின் பாலகன், சிவபெருமானின் மைந்தன், யானை முகத்தோனின் சோதரன், லக்ஷ்மி திருமாலின் மருமகன், முருகப்பெருமான் ஒருவரை கூப்பிட்டாலே போதுங்க, இத்தனை பேரும் நமக்கு நல்வழி காட்டுவாங்க, நமக்கு அருளை கொடுப்பாங்க. ஏன்னா முருகப்பெருமான் இத்தனை பேர்த்துக்கும் செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வம். முருகப்பெருமானை நம்ம கூப்பிட்டாலே போதும், எல்லா தெய்வங்களுடைய அருளும் அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கந்தர் அனுபூதி 8வது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க. அமரும் பதிகேல் அகம் ஆம் எனும் இப்பிமரம் கெடமை பொருள் பேச்சியவா, குமரன் கிரிராஜ குமாரி மகன், சமரம் பெரும் தனவா நாசகனே, முருகா முருகா வேல் முருகா, வெற்றியை கொடுப்பாய் மால் மருகா. வெற்றிவேல் முருகனை வழிபாடு செய்தால் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. வேலேந்திய முருகனை வழிபாடு செய்தால் வினைகள் அனைத்தும் நீங்கி போகும். மயில் மீது அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் வந்த மாயை அனைத்தும் நீங்கி போகும். வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. முருகப்பெருமான் ஒருவரே போதுங்க, நம்ம பிரச்சனை அனைத்திற்கும் தீர்வு கொடுப்பவராக இருக்கார். குமார பெருமானே, முருகப்பெருமானே, நான் விரும்பி வாழும் ஊர், மனைவி, மக்கள் முதலிய உறவினர்கள், நான் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மா ஆகியவை பற்றிய அடியேனின் மயக்கம் கெடுமாறு உண்மை பொருளை போதித்தவரே, என்னுடைய ஆணவம், என்னுடைய நான்கிற எண்ணம், இது எல்லாம் என்னை விட்டு நீங்குவதற்கான உண்மையை எனக்கு போதித்த முருகனே, நம்மக்கிட்ட இருக்கிற மாயையை அழிக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிற கர்ம வினையை அழிக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானத்தாங்க நம்ம வழிபாடு செய்யணும். என்றென்றும் குமரனாகவும் இமயமலை அரசனின் குமாரி பார்வதி தேவியின் மைந்தனாகவும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, போர்க்களத்தில் சூரர்களை சம்ஹாரம் செய்து அசுரர்களை அழித்து வெற்றி வாகை சூடிய முருகப்பெருமானே, என் வறுமையை அழித்து விடு, என் வேதனையை அழித்து விடு, எனக்கு வரும் துன்பங்களை எல்லாம் அழித்து விடு, என் கஷ்டங்களை அழித்து விடு, எனக்கு வளமான வாழ்வை அருள்வாயாக முருகப்பெருமானே, முக்தியை அருள்வாயாக, ஞானத்தை அருள்வாயாக, பிறவாமை என்னும் பெரும் வரத்தை எனக்கு அருள்வாயாக முருகப்பெருமானே, எனக்கு எல்லா மாயையும் நீக்கி எப்போவுமே நான் உன் பக்கத்திலேயே இருக்கேன், நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறேன், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஆன்மா அப்படிங்கிற ஞானத்தை எனக்கு போதித்து என்னை நல்வழிப்படுத்துவாயாக முருகப்பெருமானே அப்படின்னு அருணகிரிநாதர் முருகப்பெருமான் கிட்ட வழிபாடு செய்கிறார். இந்த பாடலை சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக நம் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி போகுங்க. நம்ம வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிறதே இருக்காது. பிறவாமை என்னும் பெரும் வரம் நமக்கு கிடைக்கும், முக்தி கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். நம்பிக்கையோடு தினமும் நமக்கு தெரிந்த முருகனின் பாடல் ஏதாவது ஒரு பாடலில் ஒரு 4 வரியை சொல்லி முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் முருகப்பெருமானின் அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. முருகப்பெருமானுக்கு பாமாலை அப்படிங்கிறது அவ்வளோ இஷ்டம். தன்னுடைய பக்தர்கள் ஒவ்வொருவரையும் பாட சொல்லி கேட்டு மனம் மகிழ்ந்து அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய தமிழ் குமரன் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறப்ப வெறுமனே வழிபாடு செய்யாமல் அவருக்கு பிடித்த பாடல்களை சொல்லி நாம் வழிபாடு செய்தால் நிச்சயமாக நமக்கு கைமீது பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.